உரிமை தொகையை மேம்படுத்தணும்னு நாம் செயல்பட்டு வந்தால் அதுக்கு எதிராக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டமும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த 3 மாதத்துக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்கிறதா தகவல் வருது. இது வச்சு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் சிலர் முயற்சி செய்வதாக செய்திகள் வருது. 1,31,00,000 மகளிர் உழைப்பை அங்கீகரிக்கிற இந்த திட்டத்தை 3 மாதம் நிறுத்தி வச்சா நீங்கள் எவ்வளவு சிரமங்களுக்கு ஆளாவீங்கன்னு உங்கள் வீட்டில் ஒருத்தனாக இருக்கக்கூடிய எனக்கு நல்லா தெரியும். கடும் வெயிலில் வேலைக்கு போக கஷ்டமான கோடை காலத்தில் இந்த தொகை நிறுத்தப்பட்டால் உங்களுக்கு எவ்வளவு வலி ஏற்படும்னு என்னால் உணர முடியுது. உங்கள் மாதாந்திர செலவை எப்படி சமாளிப்பீங்க? உங்கள் குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியுமா? குழந்தைகள் தேர்வு எழுதுகிற காலத்தில் அவங்களுக்கு உணவு கொடுப்பதிலிருந்து தேவையான கல்வி செலவுகளை செய்ய முடியுமா? இந்த கஷ்டத்தையெல்லாம் நினச்சி பார்த்து தான் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறேன். அதன்படி இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த 2 மாதம், அதாவது மார்ச் ஏப்ரலுக்கான உரிமை தொகை தவணைகளை சேர்த்து 3,000 ரூபாயும் கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2,000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5,000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமை தொகையாக 1,31,00,000 பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். அன்பு சகோதரிகளே, உங்கள் ஆதரவோடு அடுத்து அமையப்போகிறதும் திராவிட மாடல் ஆட்சி தான். அதனால் நீங்கள் மனம் குளிரும் சிறப்பான ஒரு அறிவிப்பையும் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்தில் உங்களுடைய உரிமை தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சொன்னதை செய்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிற வாக்குறுதி இது. நம்முடைய தொலைபேசி வாயிலாக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். மத்திய அரசு இந்த திட்டத்தை முடக்க பார்த்ததால் இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக முதலமைச்சர் அறிவித்து அதே போல 5,000 ரூபாய் வரவு வைக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். இந்த நடவடிக்கையை எப்படி பார்க்கிறீங்க மேம்? இல்ல, முதலில் நான் எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசு எதையும் முடக்க பார்க்கல. இதற்காகவே திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்பட வேண்டும். எந்தவித சம்பந்தமும் இல்லாம எப்ப பார்த்தாலும் மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்லிக் கொண்டிருந்தால் அது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லாரும் தொழில் முனைவோராக வேண்டும் என்று முத்ரா வங்கி திட்டத்தை அறிமுகப்படுத்தி தமிழ்நாட்டுல தான் பெண்கள் அதிகமாக அதை பெற்றிருக்கிறார். 1 கோடி பேருக்கு மேல அதை பெற்றிருக்கிறார்கள். அவங்க எல்லாம் முதலாளிகளாக, தொழில் முனைவோர்களாக, பல பேரை வேலைக்கு அமர்த்துபவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால நீங்க கொடுக்கணும்னா ஏமாத்துங்க. பட் அதுக்குன்னு மத்திய அரசு சொல்ல வேண்டாம். ஒன்று. இன்னொன்று, மகளிர் உதவித்தொகை கொடுப்பேன்னு சொல்லிட்டு 2 வருஷம் கழிச்சுதான் அதை ஆரம்பிக்கவே செஞ்சாங்க. ஆக அந்த 2 வருஷம் ஏமாத்துற தொகை என்ன? 2,000 ரூபாய் கொடுக்க வேண்டும். ஏற்கனவே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்து விட்டார்கள் 2,000 கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் மேல நான் என்ன சொல்றேன், தற்காலிகமாக பெண்களின் நிலையை உயர்த்துவதை விட டாஸ்மாக் என்னாச்சு? நீங்க டாஸ்மாக சரியான நடவடிக்கை எடுக்காமல் குடும்பங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அவையெல்லாம் மறுபடியும் டாஸ்மாக்கு போக போகுது. அதனால சும்மா இது மேம்போக்க இப்ப பதற்றம் தெரிகிறது, தோல்வி பயம் விட்டது என்பதை தான் இது நிச்சயமா காண்பிக்குது. பெண்களுக்கு எது கிடைத்தாலும் நான் அதை எதிர்க்க மாட்டேன். ஏன்னா பெண்களுக்கு எது கிடைத்தாலும் அது நல்லதுதான். ஆனா அந்த பெண்கள் அடிப்படையில் இன்னும் வசதியா, இந்த டாஸ்மாக் என்னாச்சு? நீங்க பெண்களுக்கு இவ்வளவு கொடுத்துட்டு சாயந்தரம் அவங்க எல்லாம் எடுத்து டாஸ்மாக்கு போனாங்கன்னா என்ன பண்றது? அதே மாதிரி 2 வருஷம் என்ன பண்ணீங்க? நீங்க தள்ளி தானே கொடுத்தீங்க மகளிர் உதவித்தீங்க. தேர்தல் நேரத்துல வந்த உடனே அதிகம் கொடுக்கறதுக்கு என்ன ஒரு பதற்றம்? இன்னைக்கு தோத்து போயிடுவோன்ற பதற்றத்தில் அறிவித்த அறிவிப்பு தான் இது என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன். மேம், முன்பணமாக அறிவித்திருப்பதோடு மட்டுமில்லாமல் அடுத்த முறை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த மகளிர் உரிமை தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இதனை அது ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் அதை அறிவித்திருக்கிறார்கள், நாங்க அதிகமா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கொடுத்தா மட்டும் இல்லாம இன்னும் பெண்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு, நீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், முந்தின நாள் 5 லட்சம் இளைஞர் அணி மாநாடு நடத்துறாங்க, அடுத்த நாள் 9,000 இளைஞர்களுக்கு ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் நடத்த முடியல. ஆக எல்லாமே தேர்தலை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நம்மளோட வருத்தம்.
ஆக இவங்களுக்கு வெற்றி பெறணும், அவ்வளவுதான். மற்றபடி பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும், மக்கள் நன்றா இருக்கணும், இளைஞர்கள் நன்றாக இருக்கணும் அக்கறையே இல்லை. அதனால தமிழக பெண்கள் இதை வைத்து ஏமாறக்கூடாது. ஏமாற்றுபவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது. மேம், அதே போல தேர்தலை காரணம் காட்டி இந்த திட்டத்தை முடக்க பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முதலமைச்சர் முன்வைக்கிறார். முதல்ல மத்திய அரசு தேர்தல் ஆணையத்துக்கும் மத்திய அரசுக்கும் சம்பந்தம் இல்ல. அது மட்டுமல்ல, இப்படிதான் சொன்னாங்க. ஆனா பாராளுமன்ற தேர்தல் நடந்த அப்பவே இது முடக்கப்படல. எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு அடுத்த நாள் ஹலோ ஹலோ தொடர்ந்து நீங்க கருத்தை அடுத்த நாள் மாநில பாராளுமன்ற தேர்தல் முந்தின நாள் எல்லாருக்கும் பணம் போடப்பட்டது. அதே மாதிரிதான் மீனவர்களுக்கான உதவித்தொகை 2-3 நாள் கழிச்சு போட வேண்டியது முந்தின நாளே போடப்பட்டது. என்கிட்ட கூட வந்து எல்லாரும் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாங்க, நாளைக்கு தேர்தல் இவங்க இன்னைக்கு வங்கியில போட்டிருக்காங்கன்னா மக்களுக்கு வர்றதை நான் ஒண்ணும் சொல்ல முடியாதுன்னு நான் சொன்னேன். அதனால இவங்க மக்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நிச்சயமாக இவர்கள் தேர்தலுக்காக இதை செய்கிறார்கள் என்பதுதான் உண்மையான அக்கறை. இதில் இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி மேம்.